சென்னை ஐசிஎஃப் டீம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழக வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ யார் என்னங்கிறது வந்து பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏஷியன் உமன்ஸ் கபடி சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. ஸோ அதை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக யுவா கபடி சீரீஸ் அடுத்ததாக இன்னொரு பெரிய டோர்னமெண்ட் வந்து நடத்த போகிறாங்க. ஸோ என்ன எதுங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசு வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் அப்டேட்டாக பார்க்க போகிறது ஏஷியன் கபடி சாம்பியன்ஷிப் உமன்ஸுக்கானது. ஓகேங்களா, இந்த ஒரு டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானில் வச்சு தான் நடத்த போகிறாங்க. மார்ச் 4ஆம் தேதியிலேருந்து மார்ச் 9ஆம் தேதி வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் வந்து நடத்த போகிறாங்க. அண்ட் இந்த ஒரு ஏஷியன் கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ பங்களாதேஷ், இந்தியா, ஈராக், ஈரான், மலேசியா, நேபாள், தாய்லாந்து, ஸோ இந்த எல்லா டீம்ஸுமே தான் இந்த டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டுக்கு இந்தியன் டீமோட ஸ்குவாடை வந்து இன்னுமே அனௌன்ஸ் பண்ணலை. அண்ட் இந்தியன் டீமோட ப்ரிப்பரேஷன் கேம்பில் ஒரு தமிழக வீராங்கனை இருக்காங்க, ஸ்னேகா, அவங்க வந்து இருக்காங்க. ஸோ அவங்க செலக்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்புவோம். செலக்ட் ஆனாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அண்ட் அடுத்தது யுவா கபடி சீரிஸோட அடுத்த ஒரு பெரிய டோர்னமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். யுவா கபடி சீரிஸ் ஆல் ஸ்டார் சாம்பியன்ஷிப். இந்த டோர்னமெண்ட்டில் டோட்டலாக 12 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதில் 6 டீம்ஸ் ஏற்கனவே செலக்ட் ஆகிட்டாங்க. அண்ட் மற்ற 6 டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் டீமாக இருக்குது, கூடிய சீக்கிரம் அறிவிச்சிருவாங்க. அண்ட் அந்த 6 டீம்ஸ் எதை பேஸ் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக யுவா கபடி சீரிஸோட 11th எடிஷன் நம்ம தமிழ்நாட்டில் வச்சு நடந்துச்சு. அண்ட் இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் ஒவ்வொரு டிவிஷனுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கும். அண்ட் அந்த ரூல்ஸின் படி ஒரு சில டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆவாங்க. டோட்டல் 6 டீம்ஸ். அந்த 6 டீம்ஸும் இப்போதைக்கு இந்த ஆல் ஸ்டார் சாம்பியன்ஷிப்புக்கு டைரக்டாக குவாலிஃபை ஆயிருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு 6 டீம்ஸ் சர்ப்ரைஸ் டீமாக இருக்காங்க, கூடிய சீக்கிரம் அறிவிச்சிருவாங்க. அதாவது யுவா கபடி சீரிஸோட 11th எடிஷனோட கிராண்ட் ஃபினாலுக்கு குவாலிஃபை ஆன எல்லா டீம்ஸும் இப்போதைக்கு இந்த ஆல் ஸ்டார் சாம்பியன்ஷிப்பில் இருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு தமிழ் டீமாக நம்ம பழனி டெஸ்கஸும் இருக்காங்க. அண்ட் கடைசி அப்டேட், தரமான அப்டேட். ஸோ சென்னை ஐசிஎஃப் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் பொசிஷனில் ஒரு சில வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய வாட்டி சொல்லியிருந்தோம். அண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையல்ஸ் வந்து நடத்தினாங்க அந்த கார்னர் பொசிஷனுக்காக மட்டும். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தமிழக வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேம்ஸ் கொடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதில் இருந்து பார்த்தீங்கன்னா அருளந்த பாபு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஐசிஎஃப் டீம் அவங்களோட டீமில் வந்து அஃபிஷியலாக எடுத்திருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஐசிஎஃப் சென்னை டீமோட உமன்ஸ் டீமுக்காக பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்காக நிறைய தமிழக வீராங்கனைகள் வந்து பார்த்தீங்கன்னா பேர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிகேஆர் டீமுக்காக ப்ளே பண்ணுற தனலட்சுமி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். அண்ட் இப்போதைக்கு எனக்கு கிடைச்ச அப்டேட் படி இவங்க 2 பேரும் தான் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் கிடைச்சிருக்கு. அண்ட் இவங்களை தாண்டி நிறைய பேர் வந்து போனாங்க, அவங்களும் செலக்ட் ஆயிருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பின் பண்ணி வைக்கிறேன், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லை வேற ஏதாவது அப்டேட்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா எப்பவும் போல ராத்திரி போடுற வீடியோவில் அதையும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுவேன். ஆனால் அவ்வளோதான் நம்ம வீடியோ. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இதே போல் நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, see you நண்பா.